நாள் காலையில சுயம்பர வேலை, அவன் காலில் வந்து சக்கரத்தை கட்டின்னு ஓடிண்டே இருந்தான், இந்த வேலை அந்த வேலைன்னு. அப்போ இந்த ராமலக்ஷ்மணால் சபா மண்டபத்துல நடந்து போறா. அவன் சிம்மாசனத்தை தாண்டா, ஒரு ஹால் வருது. அந்த ஹால்ல பல சிம்மாசனங்கள் இருக்கு, அந்த சைடு இந்த சைடு இது இருக்கு, டேபிள்ஸ். அப்ப ஒரு நடுவுல ஒரு டேபிள் பாக்குறா. அந்த டேபிள்ல பெரிய வில். விஸ்வாமித்திரர்கிட்ட கேக்குறா, சுவாமி இது என்ன சுவாமி, இவ்வளோ பெரிய வில்லா இருக்கு, இது யாருடையது என்னதுன்னு கேக்குறா. அப்போ அவர் சொன்னா, இந்த விஸ்வாமித்திரர் சொன்னாராம், இந்த வில்லானது சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவருடைய வில் பினாகம்னு பெயர் இந்த வில்லுக்கு. ஆனா இந்த வில் ஏன் இப்படி வந்திருக்கணும், அது பினாக்கமாச்சு, அவர்த்தியா இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டார் லக்ஷ்மணன். உடனே சொன்னார், இந்த வில்லு கார்த்திகேயனான முருகப்பெருமானும் பரசுராமரும் அந்த சிவபெருமான்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருந்தா தனுர்வித்தை. அப்ப அவர் பயன்படுத்திய வில். ஒரு நாள் சார்கமான தனுஷுடைய நாதம் கேட்டு இந்த வில் முறிந்ததாம். அதனால இந்த வில்ல வச்சு நான் இனிமே பண்றது, பெரிய வில் இருக்கே எனக்கு, இதை விட இதை தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பரசுராமர்கிட்ட கொடுத்துட்டார். ஃபேமிலி கூடயே கொடுக்க வேண்டாம், நம்ம அதுக்கு தான் குப்பை சேரும்னு அவர் வெளியாள்கிட்ட கொடுத்துட்டார். உடனே அந்த பரசுராமர் இதை எடுத்துன்னு வந்து, ஐயா எங்க ஆத்துல ஏற்கனவே ரொம்ப சின்ன நான் ரிஷி, நான் போய் வேற யார்ட்டையோ கொடுத்துடுறேன்னு ஜனக பரம்பரையிட்ட கொண்டு வந்து கொடுத்தாராம். அப்பேற்பட்ட வில்லானது இது, அதை வந்து ரொம்ப பாதுகாத்துன்னு இருக்கா. இந்த வில் ஏன் இப்ப ஸ்வயம்பரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னாரு ராமர். ராமா, இந்த வில்லானது சீத்தை இருக்காள்ல, ஷோகேஸ் ஹால்ல அவ வச்சிருக்கா, அவ பெரிய மண்டபம், அதுல ஷோகேஸ் ஹால் வச்சிருக்கா. அதுல இந்த வில்லையும் ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்கும் போது சீதா அதை எடுத்து தன்னுடைய 3 வயசுல விளையாண்டாளாம். அவளே தூக்கின வில்ல ராஜாக்கள் தூக்கினாதானே சீதைக்கு தகுதியானவா, அதனால இந்த வில்ல தூக்குறவாளுக்கு சீதை அப்படின்னு சுயம்பரம் வச்சிருக்காருன்னு விஸ்வாமித்திரர். உடனே ராமர் லக்ஷ்மணர்லாம் அடுத்த நாள்